ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் விமிஸ் விலாக். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்துட்டு நிறைய இடத்துல வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த பொருள் வந்து இங்கே கம்மியாக இருக்குமா, இங்கே கம்மியாக இருக்குன்னு. எந்த ஒரு பொருள் வாங்கினோம்னா நம்ம வந்துட்டு 4-5 முறை 4-5 கடையை யோசித்து வாங்கி ஏறி இறங்கி தான் நம்ம வந்துட்டு அந்த பொருளை வாங்குவோம். ஏன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கடையில் கண்டிப்பாக வந்து கம்மியாக தான் இருக்கும், சேம் குவாலிட்டி அப்படின்னு நினச்சிட்டு தான். ஸோ அந்த மாதிரியாக ரொம்ப கம்மியான ரேஞ்சில் இருக்க மாதிரியான ஒரு சூப்பராக, அதுவும் வந்துட்டு எந்த பொருள் எடுத்தாலும் ஜஸ்ட்டு 100 ருபீஸ் தான். எல்லாமே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 100 ரூபா தான். ஸோ அந்த மாதிரியான 100 ரூபா பொருட்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்பவே நிறையா வந்துட்டு அதிகமாக இருக்கிற ரேட்டில் இருக்கிற பொருள்லாம் கூட வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 100 ருபீஸ்க்கு தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான 100 ரூபா பொருட்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன பொருட்கள் 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்மளோட விமிஸ் விலாகுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சென்னை டி நகர் ரங்கநாதா ஸ்ட்ரீட்குள்ளே இருக்கிற சரவணா செலிப்ரிட்டியோட சூப்பரான கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு போட்டிருக்க 100 ரூபா பாத்திரம் மட்டும்தான். இது எல்லாமே ஜஸ்ட்டு 100 ருபீஸ் தான். இந்த குழந்தைங்க போடுற ஷூஸு, சாண்டல் செப்பல், டெலிவர் செப்பல், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து 100 ருபீஸ் தான். பெரியவங்களுக்கும் இருக்குது, சின்ன பசங்களுக்கும் இருக்குது. 100 ரூபாலே வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம மெடிக்கல் செப்பல் மாதிரி, அதை மியாமி குஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி குஷன் டைப்பில் இருக்கிற செப்பல்ஸ்லாம் கூட வந்துட்டு 100 ருபீஸ்க்கே வந்து அவைலபிள் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மக்கு, டப்பு இதெல்லாமும் வந்துட்டு வச்சுருக்காங்க. தண்ணி கேன் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை நம்ம பைப்பில் பிடிச்சிக்கிற தண்ணி கேனோடது அதெல்லாமும் இருக்குது. ஸோ சாப்பர் வச்சுருக்காங்க. சாப்பரில் வந்து 100 ரூபாய்க்கு ரொம்ப ஒர்த்தாகவே இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது சாப்பரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்லைசர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நம்ம ஸ்க்ரோல் டைப் சாப்பர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம இந்த முறுக்கிற டைப்பில் இருக்க சாப்பர் இருக்குது, நைட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த மாதிரி டாய்லெட் கிளீனர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு நசுக்கிற கல், அதுக்கப்புறம் வந்து செராமிக் ஐட்டம்ஸ்லாமும் ஒரு சிலது வச்சுருக்காங்க. கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கிளிப்பு, உட்டன் கிளிப், இது ரெண்டுமே சேர்த்து எல்லாமே வந்துட்டு 30 பீசஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து ஜஸ்ட்டு 100 ருபீஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உண்டியல் வச்சுருந்தாங்க. உண்டியல், அதுக்கப்புறம் காய்கறி கழுவுறது இதெல்லாமும் வந்து நிறைய இருந்துச்சு. இந்த மாதிரி ரசக்கற்பூரம் எப்படி ஒரு 1/2 கிலோவுக்கு இருக்கும். ஸோ இந்த ரசக்கற்பூரம் இதுவும் 100 ரூபா தான். கட்டர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து 250 ரூபா 300 ரூபா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டி கட்டரே இருந்துச்சு. ஜஸ்ட்டு 100 ருபீஸ் தான். ஸோ இந்த மாதிரி குட்டி மினி சாப்பிங் கட்டர் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த லைட்ரு அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அது கூடவே அட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம்லாம் கூட வந்துட்டு நிறையவே வந்து அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பாத்திரம், கப் ஐட்டம்ஸ்லாம் கூட நிறைய வச்சுருக்காங்க. லஞ்ச் பாக்ஸு அதெல்லாம் குட்டி சைஸு பெரிய சைஸு ரெண்டுமே சேர்த்து வந்துட்டு 100 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. நல்லா பெரிய சைஸாகவே இருந்தது. குட்டி சைஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மூடி போட்ட டப்பாங்க, லைக் நம்ம அந்த ஸ்நாக்ஸ்லாம் கொட்டி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டம்ளர்ஸ் வந்துட்டு ஒரு 6 டம்ளர் 8 டம்ளர் சேர்ந்தா மாதிரி வந்துட்டு வச்சுருக்காங்க 100 ரூபாய்க்கு. நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம்லேயே வந்துட்டு இன்னும் நிறைய பாத்திரம் வந்து வச்சுருக்காங்க. பால் பாத்திரம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இட்லி கொத்து மட்டும் வரும் இல்லைங்களா, அந்த இட்லி பாத்திரம் அது வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மினி இட்லி பாத்திரம் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு இந்த இடியாப்பம் அவிக்கிற பாத்திரம், அதுக்கு வந்துட்டு ஒரு டம்ளர் அது கூட எக்ஸ்ட்ராவே வச்சுருந்தாங்க 100 ரூபாய்க்கு. இந்த மாதிரி தூக்கு, நம்ம பால் நெய் அதெல்லாம் ஊற்றி வச்சுக்கிற தூக்கு, இதெல்லாம் 100 ரூபா தான். பட் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக இருந்தது. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. டூ குட் அப்படின்னு சொல்லலாம். எல்லா கலெக்ஷன்ஸும் ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்சம் நல்ல ஒரு தூக்கு மாதிரி இருக்கிற டைப்பில் இருக்கிறதாமும் வந்துட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பால் பாத்திரம், பால் குண்டான், பால் காய்ச்சற குண்டான் அதெல்லாமும் இருக்குது. கைப்பிடி வச்சுருக்க மாதிரியும் வந்துட்டு அவைலபிள் இருக்குது, வச்சுருக்காங்க. கைப்பிடி வச்சுருக்க மாதிரியும். ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி தூக்கு, நம்ம ஆயில் தூக்கு, இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைப்பு தூக்கெல்லாம் வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சொம்புலாம் கூட நிறையா இருந்தது. மோர் சொம்பு, அதுக்கப்புறம் வந்து தண்ணி சொம்பு, அந்த மாதிரி தண்ணி வச்சுக்கிற சொம்பு இதெல்லாமும் நிறைய வச்சுருக்காங்க. இந்த சொம்பில் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. பெரிய சைஸ் சொம்பு, அது 1/2 லிட்டர் பால் நம்ம வாங்கிறதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி.
குட்டியாக வந்துட்டு பால் பால் காய்ச்சுற பாத்திரம் குட்டி சைஸு, இன்னும் கொஞ்சம் பெருசு லைக் 1/2 லிட்டர் நம்ம பால் காய்ச்சறதுக்கு 300 ml காய்ச்சறதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கப் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர் பூசின மாதிரி எனாமல் வச்சுருக்க மாதிரியான பூசுறதுக்கு வச்சுருக்க மாதிரியான கலெக்ஷன்ஸும் நிறையவே வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து கட்டர்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக பிளாஸ்டிக் கட்டர்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மக்கு, தூக்கு, அதுக்கப்புறம் ப்ரூம் வச்சுருக்காங்க, முறம் வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக்கில் வந்துட்டு மேலே வந்து நம்ம இந்த ஃபைபர் மூடி வச்சுருக்க மாதிரியான கப்பு, தட்டு வச்சுருக்காங்க. நிறையா தட்டுலாம் வந்துட்டு அப்படி ஒரு சிங்கிள் தட்டு இல்லாமல் பெரிய பெரிய ஒரு 3 பீஸ் 6 பீஸ் அந்த மாதிரி வச்சுருக்க தட்டுலாம் வந்துட்டு 100 rupeesக்கு அவைலபிள் இருந்தது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஒரு பொருளாகவே இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு 100 rupees தான். நாம் பார்த்துட்டு இருந்த இந்த கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற சரவணா செலிப்ரிட்டியோட கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே. ஸோ இந்த டம்ளர்லாம் நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது. ஸோ நமக்கு வீட்டு யூஸ்க்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நிறையா வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இட்லி பாத்திரம் அவிக்கிறது, இதில் வந்து மினி இட்லி பாத்திரம்லாம் கூட வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இப்போ அந்த ஹார்ட் ஷேப்பில் வர இட்லி பாத்திரம், அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஓவல் ஷேப்லலாம் வர மாதிரியான இட்லி பாத்திரம்லாம் கூட வந்துட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு 3 கொத்து வச்சுருக்க மாதிரியான ஐட்டம்ஸ்லாமும் அவைலபிள் இருக்குது. தூக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயிர், பால் அதெல்லாம் வந்துட்டு ஊற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆயில் வேணும்னா கூட நம்ம வந்து ஊற்றி வச்சுக்கலாம், ஆயில் கப் மாதிரி. இன்னொன்று வந்துட்டு நம்ம இந்த நெய்யெலாம் வந்து ஊற்றி வச்சுப்பாங்க. இந்த மாதிரி தூக்கில் தான் நெய் ஊற்றி வச்சுப்பாங்க. பால் வாங்குறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பால் நம்ம வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுக்கு அப்படியே மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கைப்பிடி சில்வரில் வந்துட்டு மக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான மக்கும் நிறையா இருக்குது. லைக் வந்து பால்லாம் ஆற்றுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைப்பிடி பிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து சூடு இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அது மாதிரி பால் காய்ச்சுற பாத்திரமும் வச்சுருந்தாங்க. பால் காய்ச்சுற பாத்திரமே வந்துட்டு குட்டி சைஸ், பெரிய சைஸ் அந்த மாதிரி வந்துட்டு நிறையாவே அவைலபிள் இருந்தது. இன்னும் நிறைய பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் நிறையா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா நமக்கு அந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் டம்ளர்ஸ் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்குலாம் நம்ம வந்து அது வாங்கி வச்சுக்கலாம். ஒரு 10-12 டம்ளர் வச்சு அப்படியே 100 rupeesக்கு பண்டில் பண்ணி வச்சுருக்காங்க. சோப்புலாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த டிட்டர்ஜென்ட்டு சோப்பு, துணி சோப்பு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 2 கிலோ அந்த மாதிரி பேக் பண்ணி 100 rupeesக்கு வச்சுருந்தாங்க. நல்ல குவாலிட்டியான சோப்பு அந்த மாதிரிலாம் வச்சு, பிராண்டு நேம் வந்து இல்லாமல், நல்ல ஒரு பிராண்டட் நேமாக இல்லாமல் லோக்கல் பிராண்ட் நேம் இருக்கிறது, பட் நல்லாயிருக்கும் அந்த மாதிரியான சோப்லாம். ஸோ இன்னும் நிறையா இருக்குது. நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கட்டர் தான். கட்டர் வந்து 100 ரூபாய்க்கு வந்து இந்த மாதிரியான குவாலிட்டியில் கட்டர் கொடுப்பாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்தது. கட்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் செப்பல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ரேஞ்சில் இருந்தது. செப்பல், குழந்தைங்களுக்கு ஷூஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமும் சரி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.